கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 நாட்களாக நம்ம அந்த வாக்குத்தத்த வசனத்தை தியானித்து வருகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. 3 காரியங்களை ஆண்டவர் இங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம். சீர்கேட்டை குணமாக்குவாராம், மனப்பூர்வமாய் சிநேகிப்பாராம், அவருடைய நம்ம மேல் இருக்கிற கோபம் அவர்களை விட்டு நீங்கிட்டு, அதுக்கு பிற்பாடுதான் இந்த ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார். என்னுடைய பிள்ளைகளே, அப்ப சீர்கேட்டை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று நம்ம விரும்ப வேண்டும். ஆண்டவரிடத்தில் திரும்பி வருவோமா என்று சொல்லி தேவன் காத்திருப்பார். நீங்கள் வரும்படி அவர் காத்திருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மளுடைய சீர்கேட்டான சில காரியங்களை நாம் விடும் பொழுது, சில காரியங்களை நம்ம விடும் பொழுது தேவன் நமக்கு உதவி செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, மனப்பூர்வமாய் நம்மை நேசிப்பாராம், மனப்பூர்வமாய் நம்மளை நேசிப்பாராம். யோசிச்சு பாருங்க, நேசிப்பதிலும் மனப்பூர்வமாய் நேசிப்பதில் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. ஆண்டவர் நம்மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார், எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அதை உணர்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். எவ்வளவு நேரம் ஆண்டவருக்கு நேரம் கொடுக்கிறோம், எவ்வளவு நேரம் ஆண்டவரோடு பேசுகிறோம், ஆண்டவருக்கு பிரியமானதை செய்கிறோமா? இதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பாருங்க, நம்ம மேல இருக்கிற கோபம் அவர் எடுத்துட்டாராம். நம்ம மேல அவ்வளவு கோபம். ஏன்னு சொன்னா, அவருக்கு பிரியமா இல்லாத சில காரியங்களை நம்ம செய்து வந்தோம். தேவன் அதை பார்த்திருக்கிறார். இன்றைக்கு அதை எல்லாவற்றையும் எடுத்திருக்கிறார். அதனால இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன் என்று சொல்லுகிறார். பயப்படாதீங்க. இந்த 3 காரியத்தை நீங்க கர்த்தருடைய நாமத்தினால ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே இந்த 3 காரியத்தை நீங்க செய்வேன்னு சொல்லிட்டீங்களப்பா, எனக்கு செய்து என்ன ஆசீர்வதிச்சிருங்க, இந்த மாதத்துல நான் ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும் சுவாமி என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பாருங்க. கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை ஆளுகை செய்யும். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். எங்களை மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறேன், சீர்கேட்டை குணமாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறேன், கோபம் எங்களை விட்டு நீங்கிட்டு என்று சொல்லியிருக்கிறேன். இதை நாங்கள் படித்து ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த உலகத்துல நீர் எங்களை நேசிக்கவில்லை என்றால் நிலையற்ற அலைகிறவனாயிருப்போம் சுவாமி. எங்ககிட்ட பாவங்கள் உண்டு, குறைகள் உண்டு, குற்றங்கள் உண்டு சுவாமி. நீர் தான் எங்களை பலப்படுத்தணும். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தருடைய நாமத்தினாலே பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.